ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்றது உணவே நஞ்சா மாறுறது தான் இதுக்கு அர்த்தம். உணவே நஞ்சா மாறிடுச்சு அப்படின்னு. இந்த நஞ்சான உணவை உள்ள கொடுத்தது யாரு? நம்ம தான். அதாவது வழக்கம் போல சாப்பிட்றோம். ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டு மறுநாள் காலையில் மிக அதிகமான வயிற்றுப்போக்கு, வாந்தி, தாங்க முடியாத வயிற்று வலி, அப்புறம் மருத்துவமனையில் சேர்த்து அதற்கு மருத்துவங்கள் பார்த்து அப்புறம் சரியாகுது ஒரு சில பேர். இது இன்னும் ரொம்ப தீவிரமாச்சுன்னா மரணம் கூட நிகழ வாய்ப்பு உண்டு. ஃபுட் பாய்சன் அப்படின்றதுல மரணம் கூட நிகழ அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம உடல்ல நஞ்சு அப்படின்ற ஒன்று இருக்கு. இந்த நஞ்சுன்றது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். ஆமாம். இந்த பிரபஞ்ச கட்டமைப்பிலே நச்சுத்தன்மை அப்படின்றது உண்டு. அது விரிவான விளக்கமா இப்போ இந்த ஒரு கேள்விக்கு அதுக்கு விளக்கம் சொன்னால் அது மிக நீண்ட விளக்கமாக இருக்கும். நம்ம உடல்ல நஞ்சு அப்படின்னு எதுன்னு சொன்னோம்னா நம்ம உடல்ல உள்ள பித்த நீர் அப்படின்றது. இந்த பித்தம் என்பது நஞ்சு. பித்தம் என்பது மிகப்பெரிய ஆற்றல், சக்தி. அதே பித்தம் என்பது விஷமாகவும் மாறும். அதாவது நஞ்சு, ஆற்றல், மருந்து, இந்த மூணுமே பித்தம் தான். மருந்தாகவும் செயல்படும், நஞ்சாகவும் செயல்படும், ஆற்றலாகவும் செயல்படும். எதிர்ப்பு சக்தி, எதிர்ப்பாற்றல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம், அதுவே இதனுடைய சீர்நிலையை பொறுத்து தான் இருக்கு. நஞ்சு அப்படின்ற அந்த பித்தம்ன்றதோடைய சீர்நிலையை பொறுத்து தான் இந்த ஒரே ஒரு பொருள் 3 விதமா நம்ம உடம்புல செயல்படும். இந்த பித்தம்ன்றதே நம்ம உடல்ல ஆற்றலாகவும் செயல்படுது, மருந்தாகவும் செயல்படுது, நஞ்சாகவும் செயல்படும். இது உடம்புல எந்த நிலையில சீர்நிலையில இருக்கோ, மிகுதியோ குறையுதோ, ஏன்னா 3 இருக்கு. சீர்நிலையில இருப்பது, மிகுதியாவது, மிக தாழ்ந்து போவது. இந்த நிலைக்கு ஏற்ப உடல்ல மாற்றங்களை உடல் வெளிப்படுத்தும். நீங்க அதிகமான அமிலத்தன்மை உணவுகளை அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கும் போது, அதாவது சொல்றோம் இல்லையா, ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்றது, மிக அதிகமான மசாலா, காரம், அந்த மாதிரியான உணவுகள் அதிகமா நீங்க அன்றாட வாழ்க்கை முறையில எடுத்துட்டு இருக்கும்போது இந்த பித்த நீர் உள்ள அதிகமாயிட்டே இருக்கும். சீர்நிலையிலேருந்து அதிகமாகும். இது ஒரு நாள் ஏதோ இரவுல நீங்க ஒரு உணவகத்துல போய் பொருந்தாத உணவுகள், அங்கு சமைக்கப்படும் விதங்கள் எப்படியோ தெரியாது. அப்போ அது ஒரு நாள்பட்ட உணவோ, இல்ல பதப்படுத்தப்பட்ட உணவாகவோ, இல்ல குளிர்சாதன பெட்டியில வைத்து சூடு செய்யப்பட்டு உங்களுக்கு பரிமாறப்படக்கூடிய உணவாகவோ இருந்தால், அது உங்களுக்கு தெரியாது. நீங்க அத அங்க பணம் குடுத்து வாங்கி சாப்பிடுறீங்க. அது எந்த நிலையில இருந்ததுன்றது யாருக்கும் தெரியாது. அப்ப ஏற்கனவே உடல்ல பித்தம் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது, இந்த உணவுனால இன்னும் மிகுதியாகும்போது, உடல்ல உள்ள பித்த நீர் திரிந்து அது விஷமா மாறும். அப்படி செயல்படும்போது, கல்லீரலும், பித்தப்பையும் ரொம்ப சிரமப்படும். பித்தத்தை அதிகப்படுத்திடுது இல்லையா? அப்போ வயிற்றுக்குள் அமில சுரப்பு மிக அதிகமாகும்போது, அது விஷத்தன்மையா மாறும். இப்போ உடலுக்குள்ளேயே விஷம். இது உடல் சரியா தான் செயல்படும். எப்பவுமே அது மிக சரியா தான் செயல்படும். அதை நம்ம சீர்குலைத்தாதான் அது சீர்குலையுது. அப்போ உள்ளுக்குள்ள அந்த சீர்நிலையிலேருந்து மிகுதி ஆகும்போது அதை உடம்பு உடனே நம்மளுடைய உடல் தன்னுடைய அறிவு, உடல் நம்மளோட அறிவு அதிகம் நம்மளுடைய உடலுக்கு, அதை வெளியேற்ற முயற்சி பண்ணுறது தான் வாந்தி, கழிவு நீக்கம், அதாவது கழிதல், லூஸ் மோஷன் சொல்கிறோம் இல்லையா, பேதி ஆகிறது. இது நடந்து அதை எப்படியாவது வெளிப்படுத்தி கொண்டு போயிடும். அதை வெளியேற்றுவதற்கு நீங்கள் உங்கள் உடலுக்கு செய்ய வேண்டியது எதையும் அந்த நேரத்துலையும் சாப்பிடாம பசியோடு இருந்து ஜீரக தண்ணீர், அதை வச்சு ஓமம் போட்டு அந்த ஜீரக தண்ணீரை குடிக்கணும். தண்ணீர் மட்டும் குடிச்சு உடலுக்கு அந்த நேரத்தை கொடுக்கணும். அமைதியாக இருக்கணும். அந்த நேரத்துலையும் ஏதாவது போய் சாப்பிடக்கூடாது. இப்படி இருந்து அதுக்கு ஒரு காலம் தேவைப்படும். அதை எல்லாத்தையும் வெளியேற்றி முடிச்சிடும். அதுவே வெளியேற்றி முடிக்கும். அதுவரை காத்திருந்து பொறுமையாக வெளியேற்றி முடித்த பிறகு அப்புறம் அதன் பிறகு தாகம் வருதா தண்ணியை குடிங்க. அதன் பிறகு பசி எடுக்குதா அப்போ இந்த அரிசி கஞ்சி, எளிமையான உணவுகளை எடுக்கணும். அரிசி கஞ்சி வச்சு சாப்பிட்டு இப்படி அதனோட சேர்ந்து ஆவியில் வெந்த உணவுகள் இப்படி எடுத்து சீர்நிலைக்கு கொண்டு வந்த பிறகு அப்புறம் இந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டதுனால், இந்த தவறை ஏற்கனவே செஞ்சிட்டீங்க, இதில் உங்களுக்கு உடலில் விளைவுகள் ஏற்பட்டு
இதை பார்த்து இதன் பிறகு இந்த மாதிரியான பொருந்தக்கூடிய உணவுகளை நான் கடைபிடிப்பேன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கணும். உடல் எப்பவும் கெடாது. உடல் மிக சரியாக தான் செயல்படும். நம்ம கெடுத்தால் ஒழிய உடல் கெடாது. அதனால் உணவை எல்லா உயிர்களுமே பொருந்தக்கூடிய உணவு எடுத்து தான் வாழுது. நம்ம மட்டும்தான் சுவைக்காகவும் ஆசைக்காகவும் எடுத்து சிக்கலில் சிக்கிக்கிறோம். அதனால் உணவை நாடி சென்று உணவருந்தணும், தேடி சென்று உணவருந்தணும். ஆசைக்காகவும் ருசிக்காகவும் எடுத்தோம்னா அதன் வரக்கூடிய விளைவுகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும்.